இவங்க எல்லாம் ஒரு கட்சி சார்பா வந்திருக்காங்க. நான் உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த மக்களிடமிருந்து வந்திருக்கேன். தயவு செஞ்சு இவ்வளவு காலம் நீங்களாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க பேசுறதா நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். எதையும் பேசாம வாய மூடிக்கிட்டு கேட்டிருந்தோம். இப்ப நாங்கள் பேசக்கூடிய காலம். முன்னெல்லாம் ஓட்டு போட்டவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா சொல்லுவார், மனைவிட்ட குழந்தைகள்கிட்ட சொல்லுவார், இவங்களெல்லாம் ஓட்டு பண்ணணும்னு. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள்ட்ட சொல்றாங்க. அந்த காலம் நீங்க எந்த காலத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னமோ மக்களை பார்க்காமலேயே 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வீங்க. மக்களை பார்க்காமலேயே அந்த தொகுதிக்கு வராமலே திரும்பவும் அதே தொகுதியில் நிற்பீங்க. இது எவ்வளவு காலத்துக்கு சகிக்கிறது? இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குமா? எங்க நடக்க இருங்க. நாங்க எதங்க படிக்கிறது? ஒரு கட்சியும் ஒரு தொலைக்காட்சி வச்சிருக்கு, ஒவ்வொரு கட்சியும் ஒரு பேப்பர் வச்சிருக்கு. ஒரே செய்தி இங்க ஒரு மாதிரி போகுது, ஒரே செய்தி அங்க ஒரு மாதிரி போகுது. நாங்க எதை பார்க்கறது? இதுதான் இந்த மக்களாட்சி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மக்களாட்சி என்ன கொடுத்திருக்கு? 60 விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறவங்க சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் குற்றவியல் வழக்குகளை சிக்கி இருக்கிறவங்க. நீங்க எந்த அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு பண்றீங்க? எந்த கட்சியாவது நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றாங்க. உங்க வேட்பாளர்களை என்ன தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறோம் இன்னைக்கு அறிவிங்க. இத்தனை கட்சிகளும் அறிவிக்க முடியுமா? எங்களுடைய வேட்பாளர்கள் எவர்கள் அது தெரிஞ்சுங்க. சட்டமன்றத்தில் வீடியோ கேமரா வைக்கணும்னு எல்லாம் போராடினாங்க. நீங்க நேர்காணல் செய்றீங்கல்ல, அப்போ ஒரு வீடியோ கேமரா வைங்களா, நாங்க பாக்குறோம். முடியாது. ஏன்னா இது ஒரு முழு வியாபாரங்க. நேர்காணல் செய்யும்போது மட்டுமில்ல, கூட்டணி பேசும்போதும் கேமரா வைக்கணும். என்னன்னா கூட்டணி பேசும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, நான் ஒரு ஓட்டு போடுறேன், எனக்கு வாக்கு இருக்கு. என்னுடைய எம்எல்ஏ பேர் தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு வாக்களிச்சதோட சரி. என்னுடைய எம்பி பேர் தெரியாது. என்னுடைய மக்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியல. இன்னமும் 17 முறை மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். என்னையா மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? மக்களை என்ன பண்ணி வச்சிருக்க நீங்க? மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சொல்லவே கூடாது. காரணம் என்னன்னா, இவர்களுடைய வசதிக்காக. ஒண்ணும் இல்லைங்க, காசு இல்லாதவன் இந்த தேர்தலில் வேட்பாளர் அவனை பார்க்கிற பரிதாபம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, நான் ஒரு 5 பேர் அனுப்புறேன், சிறந்த கொள்கையாளர்கள், மிகச்சிறந்த கொள்கையாளர்கள், இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்கிறவன். திமுகவுக்கு 5 பேர் அனுப்புறேன், அதிமுகவுக்கு 5 பேர் அனுப்புறேன். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும், எல்லா கட்சியும் அவங்களோட தகுதியை நான் வெளியிடுறேன். இடம் தருவீங்களா? பாருங்க, மக்களை வைத்து இங்க ஒரு சூதாட்டம் நடக்குது. மக்களாட்சி என்னும் பேரில் அப்படியே உருட்டப்படுறான். பாருங்க, இந்த ஓட்டு ஒண்ணு இல்லைன்னா இந்த மக்கள் உயிர் கூட தேவையில்லை. இந்த ஓட்டு ஒண்ணு இல்லைன்னா அதுக்காக தான் இவ்வளவு கரிசனமும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த அக்கறை வேற ஒண்ணுமே கிடையாது. இங்கே வாக்களிக்கும் ஏழை மக்கள் எதையும் எந்த காலத்துக்கும் அனுபவிக்காமலே இருக்கான். பெரும் பணக்காரர்கள் அத்தனை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இது என்னங்க மக்களாட்சி? நான் தெரியலங்க. இந்தாங்க ஒரு தேர்தல் நடக்குது, இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு, இந்தாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, இவரை பிடிக்கலையா, அவருக்கு போடுறது. அதெல்லாம் இனி நடக்காது. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய கல்வி திட்டமோ எந்த பல்கலைக்கழகங்களோ மக்களுக்கான அரசியல்வாதியை உருவாக்காதுங்க. அவன் மக்களிடமிருந்து தோன்றான். மக்கள் தாங்க எல்லாமே. மக்கள் தான் முடிவு செய்வான் எல்லாத்தையுமே. அது தெரிஞ்சுக்கங்க. அந்த நேரம் வந்துடுச்சு. இந்த எளிய மக்கள் வாழ்க்கை மக்களாட்சி எனும் பேரில் சூறையாடப்படுது. எங்க எத்தனை எம்எல்ஏ எம்பி எனக்கு தெரியும். உட்காந்து 2 நிமிஷம் பேச முடியலங்க. ஒரு இடமும் தெரியலங்க, ஒண்ணுமே தெரியல. இவங்க தான் 5 முறை எம்எல்ஏ, 5 முறை எம்பி. என்ன இன்னும் எத்தனை காலத்துக்கு எங்களை அழிப்பீங்க? பணம் செலவில்லாத கல்வி, தரமான கல்வி,
நீங்க மட்டும் போய் அப்பளவுல படுத்துங்க, நாங்களே எங்கேயா சாவறதே? வந்து படுங்க நீங்களும். பெரிய அமைச்சர் முதலமைச்சர்னா ஏன் உங்களுக்கு மருத்துவமனைக்கு போக மாட்டீங்களா? அரசு மருத்துவமனைக்கு. ஓமந்தூர் ரெட்டியார் என்ன சொன்னார்? நான் செத்தாலும் பரவாயில்ல, தனியார் மருத்துவமனைக்கு வரமாட்டேன், அங்கதான் செத்தார். முதலமைச்சர் ஓமந்தூர் ரெட்டியார்னா யாரோ கவுன்சிலர் இல்ல, தெரிஞ்சுக்குங்க. திருச்சிக்கு பயணம் ஆகிறாரு, படிக்கும்போது உயிரே போகுது. போய் திருச்சியில இறங்குறாரு ரயில்ல. இறங்கும் போது எங்க இருக்கு, எங்க நான் டிக்கெட் வாங்கணும்னு கேட்கிறாரு. என்னங்க வந்ததுக்கு என் டிக்கெட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவரே போறார். போய் டிக்கெட் கேட்கிறாரு. என்னன்னா, என் பையனுக்கு நேற்று ராத்திரியோட முடிஞ்சு போச்சு அந்த அரை டிக்கெட்டு, இப்ப இன்னையில இருந்து அவனுக்கு வயசு வேற, பாதி டிக்கெட்டுக்கு பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லி. இது முதலமைச்சர். என்னையா பேசுறீங்க? இவ்வளவு கரகோஷத்தை பார்த்த பிறகு எனக்குள்ள அச்சம் எல்லாம் என்னவென்றால், அண்ணே நீங்க தான் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் அவர் சொல்லிடக்கூடாது. ஒரு சாமானியனுடைய கோபம் என்ன செய்யும் என்பதற்கான சரியான சான்று தங்கர் பச்சான். 17 தேர்தலிலும் தோற்றவர்கள் மக்கள் மட்டுமே, அரசியல்வாதிகளால் வெற்றி பெற்றார்கள். இந்த தேர்தலிலும் மக்கள் தோற்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. நம்மளாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தேர்தல் அப்படி முடிஞ்ச உடனே நமக்கு பெரிய சொற்குலகம் வரப்போகுதுன்னு. எங்கிருந்து வரும்? ஏன்னா உங்களுக்குள்ளேதான் இருக்காங்க அந்த வேட்பாளர்கள். உங்களை சுத்திக்கிட்டே கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கழுகு வட்டம் போடுற மாதிரி மேல இருந்து எத்தனை தலை போகுது, இந்த வீட்டுக்கு எத்தனை இருக்கு, என்னன்னு எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இவங்க பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஒரு வியாபாரத்தை பண்றவங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க விடுதலை கிடைக்கும் நினைச்சீங்கன்னா நம்மளை விட முட்டாள் கிடையாது. அரசியல் என்பது நமக்கானது. நம்ம அவங்க கிட்ட கை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க செய்வாங்க, அம்மா இதை போடுங்க, ஐயா இதை போடுங்க. இது எவ்வளவு கோழைத்தனம், எவ்வளவு கேவலம். என்ன பெரிய படிச்சீங்க, 10 பட்டத்தை போட்டுக்கிறீங்க. மிக கவனமாக இப்ப இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்களுடைய கவலைய இந்த வாக்கை எப்படி சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறதான். இதுக்கு முன்னாடியே அந்த கவலை என் மக்களுக்கு இல்ல. ஏன் சொல்றேன்னா, நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப என்னுடைய நிலையில இருந்து ஒரு ஒரு புதிய மாற்றங்கள் பல அணிகள் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. இதுவும் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தேன். அது வைகோ, எனக்கு பிடித்த திருமா, இவங்கெல்லாம் இருக்கிற, அப்புறம் கொஞ்சம் கம்யூனிஸ்ட். நாங்களும் அடிப்படை கம்யூனிஸ்ட் உணர்வு. ஆனா இன்னைக்கு இருக்கிறது கம்யூனிஸ்ட் இல்ல, அது வேற. இது ஏதோ ஒன்று நடக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அது எப்ப அந்த விஜயகாந்தால சேர்ந்தாரோ அது முடிஞ்ச போச்சு. இல்ல இதே கேளுங்க, எனக்கு அவர் நண்பர், அது வேற. அவரை வச்சு வேற ஒண்ணு ஒரு தொழில் செய்ய பாக்குறாங்க, அங்கதான் பிரச்சனை. அவர் என்னுடைய நண்பர், எல்லாரும் உதவக்கூடிய ஆள். அவரை வச்சுக்கிட்டு வேற ஒண்ணு செய்ய பாக்குறாங்க, அது அல்ல. அவர் வீட்டில இருக்கட்டும், நலமா இருக்கட்டும். இது ஒண்ணு சரிங்களா? இருங்க, என்ன புடிச்சு எடுத்துட்டு போய் உட்கார வச்சாதான் உட்காருவேன் நான். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்க சார்பா நான் பேச வந்திருக்க ஒரே ஆள் நான் தான். எனக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு இந்த மக்களுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க மௌனமா இருக்கிறதா. நம்முடைய எல்லா பிரச்சனையும் காரணமே அதுதான். தயவு செஞ்சு அந்த மௌனத்தை உடைங்க. இன்னைக்கு எல்லாருடைய பிரச்சனையும் வருமானம் இல்ல, குடும்பத்தில் வேலை இல்லை. 550 கல்லூரி திறந்து வச்சிருக்கீங்க. யார் திறந்தீங்க? ஆண்டுக்கு 3 லட்சம் பொறியாளர்கள் வெளியே வரான். 20,000 பேருக்கு தான் வேலை. அவன் கடன் கொடுத்துட்டு அவன் சுருக்குப்பட்டு சாவறான். அவன் மாசம் மாசம் எங்க உழைச்சு அதை கட்டுவான்? இதுதான் வளர்த்திருக்கிற எங்க கல்வி. எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கறதுக்கு திடீர்னு உடம்புக்கு வந்துட்டா எல்லாருக்கும் வேற வேற ஏதோ இருக்கு வியாபாரம். சாதாரண மக்களுக்கு என்ன இருக்கு? அவன் உயிரை கூட காப்பாற்றிக்க முடியல. மருத்துவம் இல்லை, விவசாயிகள் எங்க? விவசாயி செத்து மடிச்சுக்கிட்டு என்னங்க எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மாறி மாறி ஆட்சி பண்றீங்க. அவன் செத்து மடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? என்ன விவசாய முன்னேற்றத்துக்கு இங்க நடந்துச்சு? மானியமும் இலவசம் கொடுத்தா விவசாயம் முன்னேறிடுவானா? அதுக்கான ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப நான் கவனிச்சுக்கிட்டு வரேன். விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கட்சிகளை பாருங்க. இலவசங்கள் இல்ல, நான் மருத்துவத்தை தான் கொடுப்பேன்,
கல்வியை தான் கொடுக்கறேன். இதுதான் இந்த நாட்டுக்கு வேணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. தொலைநோக்கு திட்டம் வேணும். அந்த நேரத்துக்கு ஓட்ட புடுங்கிறதுக்கு அதை கொடுக்கறது இல்ல. இத புரிஞ்சுக்கன்னா உங்க ஓட்டு செல்லும். இல்ல அது செல்லாத ஓட்டு தான். புரிஞ்சுக்குங்க. அதிமுக திமுக எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல நான். சின்னங்களை பார்த்து வாக்களிக்கிற அந்த குடிச்சவன் செய்யற வேலை அது. தண்ணி அடிச்சவன் செய்யற வேலை அது. அந்த மயக்கத்திலே இருக்கிறது. சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதுங்க. கொள்கை, செயல் திட்டங்கள், தத்துவம், எதிர்காலம் இதை பார்த்து நீங்க வாக்களிங்க. நன்றி.